பந்துக்களே, ஹோலி யூக்கரிஸ்ட் டேபிள் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே 7 சாக்ரமெண்டுகள் வைத்திருக்கிறார்கள். They have kept 7 sacraments. But in our CSI church, we have 2 sacraments. 2 சாக்ரமெண்டுகள் மாத்திரம் நாம் வைத்திருக்கிறோம். ஞானஸ்நானம், திருவிருந்து. இந்த 2 சாக்ரமெண்டுகள் என்று சொல்லும்போது 2லும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பங்கு பெற்றார். He himself took part both in the 2 sacraments. ஞானஸ்நானம் பாவத்துக்கென்று நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு திருமுழுக்கு, ஒரு சடங்காச்சாரம். Outward appearance for the inward change. உள்ளான பிரகாரமான மனமாற்றத்துக்கு வெளிப்படையான அடையாளம் தான் ஞானஸ்நானம். அது பாவம் மன்னிப்புக்கென்று கொடுக்கப்பட்டது. பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர் நமக்காக நம்மோடு கூட தம்மை ஒன்றுபடுத்திக் கொள்ளத்தக்கதாக, just to identify himself with us, he took the baptism. நம்மோடு கூட ஒன்றுபடுத்திக் கொள்வதற்காக அவர் ஞானஸ்நானத்தில் பங்கு பெற்றார். இரண்டாவது இந்த திருப்பந்தி, ஹோலி யூக்கரிஸ்ட், திருவிருந்து. அருமையானவர்களே, இதனுடைய அடிப்படை உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும், நிச்சயமாக தெரிந்திருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்தபோது அவர்களை மீட்டெடுப்பதற்காக கடவுள் தம்முடைய தாசனை மோசேயை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். விடுதலை பெறுவதற்காக அதை குறித்து யாத்திராகமம் 12வது அதிகாரத்திலே நாம் அதை குறித்து வாசிக்கிறோம். அருமையானவர்களே, யாத்திராகமம் 12வது அதிகாரத்திலே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட்டதை குறித்து நாம் அங்கே தெளிவாக வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பழுதற்ற 1 வயதுக்கு உட்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா அதை அனைத்தையும் சாப்பிடுவதற்கு பக்கத்து வீட்டுக்காரையும் அவங்க சேர்த்துக் கொள்ளலாம், அழைத்துக் கொள்ளலாம். அதை அந்த ராத்திரியிலேயே உண்டு முடிக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியை மாலை வேளையில் அதை அடித்து அதை வேக வைக்கக்கூடாது, நெருப்பினால் சுட்டரிக்க வேண்டும். நெருப்பினால் சுட்டு அவர்கள் அதை சாப்பிட வேண்டும். அந்த ஆட்டை வெட்டி அந்த இரத்தத்தை அந்த அவர்களுடைய வீட்டின் நிலைக்கால்களிலே பூச வேண்டும். நிலைக்கால்களிலே பூச வேண்டும். இது ஒன்றும் தெரியாதில்லை, தெரிஞ்சது ஜஸ்ட் டு ரிகலெக்ட். அதை திரும்ப நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அந்த நிலைக்கால்களிலே இரத்தத்தை நாம் பூச வேண்டும். சங்கார தூதன் வரும்போது எந்தெந்த வீட்டில், எந்தெந்த அறையில் அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டை அவன் கடந்து போவான். He will just pass over. That's why it is called Passover, பஸ்கா என்று சொல்லி அழைக்கப்பட்டது. அருமையானவர்களே, 1 வயது ஆட்டுக்குட்டி அது பழுதற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அவர்கள் அதை புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடு கூட அதை உண்ண வேண்டும் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அதை கொஞ்சம் பார்த்துட்டா நல்லது நினைக்கிறேன். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 8வது வசனம். அன்று ராத்திரிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்கிறார்கள். பச்சையாயும் தண்ணீர் அதிகப்பட்டாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல், விடியற்காலம் மட்டும் அதில் மீதியாக இருக்கிறதை அக்கினியால் சுட்டெடுப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சையை கட்டிக்கொண்டு, உங்கள் கால்களில் பாதையை தொடுத்து கொண்டும், உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. அது கர்த்தருடைய பஸ்கா. இதை
ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் நினைவு கூற வேண்டும். Every year they have to remember. அதை நினைவு கூற வேண்டும். அருமையான திருச்சபை நண்பர்களே, யூதர்களுக்கு 3 பண்டிகை மிக முக்கியமான பண்டிகை. யூதர்களுக்கு 3 பண்டிகை மிக முக்கியமான பண்டிகை. அதுல ஒன்று பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகைக்கு யூத மக்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் அவர்கள் அந்த பஸ்கா பண்டிகைக்கு பங்கு பெறுவது வழக்கமாக கொடுத்தார். இயேசு சுவாமி இந்த பஸ்கா பண்டிகையை அனுசரிப்பதற்காக அவர் வந்திருந்த போதுதான் இந்த முந்தின வாரம் அவரை வரவேற்றார்கள். தலைகளையும் விரிப்புகளையும் விரித்து கழுதையின் மேல் அவர் வந்தபோது அவரை வரவேற்றார்கள் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். அதனால அந்த ஆண்டு பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்கள் யூத மக்கள் திரளாக வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு திரளாக வந்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உங்களில் அநேகர் ஒருவேளை ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்டிருக்கலாம். யூத மக்கள் மிக அழகானவர்கள். They are very beautiful and very handsome. மிக அழகானவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் அறிவிலே சிறந்தவர்கள். அறிவிலே சிறந்தவர்கள். அவர்கள் அறிவாளிகள். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற கண்டுபிடிப்புகளில் 96%, 96% was done by our Jewish people. யூத மக்கள் தான் 96 விழுக்காடு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்கள் அறிவுள்ளவர்கள், அறிவுள்ளவர்கள். குன்னூர்ல நான் பிறந்து வளர்ந்தேன்னா குன்னூர்ல கூட ஒரு யூதர் உண்டு. அவர் பேர் ஆலன் போக்லே. கிரேட் மோரிஸ்ல இருந்தார். நான் 75 அப்போதான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். நான் அங்கே போயிருக்கிறேன். போகிறப்போ அவர் என்னை பார்த்து சொன்னார், யூ ஆர் டூ யங் டு பி ஏ பாஸ்டர். யூ ஆர் டூ யங் டு பி ஏ பாஸ்டர். நீ ஒரு குருவானவராக இருப்பதற்கு மிகவும் சிறியவர் என்று சொல்லி அவர் சொன்னார். அதை நான் யோசித்து பார்த்தேன். எருசலேம் பண்டிகையிலே இந்த பண்டிகையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்தார். God gave on that day, அந்த பஸ்காவிலே ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்தார். அதைத்தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற வேளையில 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16-17 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகின்றேன். நாம் ஆசீர்வதிக்கிற இந்த பாத்திரத்தின் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாம் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். அருமையானவர்களே, அநேகர் நாம் ஒரே அப்பம் ஒரே சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். கோஆர்டினேஷன், உறுப்புகள், கோஆர்டினேஷன். இந்த சரீரத்தில் அவயவங்கள் இருக்கு. கண் இருக்கு, காது இருக்கு, வாய் இருக்கு, நாக்கு இருக்குது, கைகள் இருக்குது, கால்கள் இருக்குது. இந்த சரீரம் ஒன்றுக்கும் கோஆர்டினேஷன். டக்குன்னு ஒரு பூச்சி வருது, அது கண்ணில் பட்டுன்னு சொல்லி அதை நம்ம கண்ணை பொத்திக்கிறோம். காலில் போகிறோம், தண்ணி விட்டுச்சு, கால் விழு போகிறோம்னு இருந்தால் கை அது ஊனுக்கு பாரு. இதெல்லாத்துக்கும் வித்தின் a fraction of second மூளைக்கு அது போய் அது ஆர்டர் கொடுத்து அந்த காரியங்கள் எல்லாம் செய்யுது. இந்த கோஆர்டினேஷன், இந்த உறுப்புகளுக்குள்ளாக இருக்கிற அந்த ஐக்கியம், ஃபெலோஷிப், அது பெருசு. அதுபோல நமக்கு இது தேவை என்பதை நாம் சரீரத்திலே நாம் அவயவங்களாக இருக்கிறது போல ஆலயத்திலே நாம் அனைவரும் ஒரு ஐக்கியமாக காணப்பட வேண்டும். ஒப்புரவு, ரெகன்சிலியேஷன், சமாதானம், ஐக்கியம், ஃபெலோஷிப், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சமாதானம், ஃபெலோஷிப். திருப்பதியிலே நாம் ஐயர் அவர்கள் சொல்கிறார், சமாதான வாழ்த்துக்களை நாம் பகிர்ந்து
தென்னிந்திய திருச்சபையில் இருக்கிற ஆர்டர் ஆஃப் சர்வீஸ், ஒன் ஆஃப் தி பியூட்டிஃபுல் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் இன் த ஹோல் என்டையர் வேர்ல்ட். உலகத்திலே இருக்கிற ஆராதனை முறைகளிலே மிக அழகான ஆசீர்வாதமான கருத்துள்ள ஒரு ஆராதனை முறையை தென்னிந்திய திருச்சபையில் உண்டு. அந்நியாவிலே அந்த ரெகன்சிலியேஷன், சமாதான வாழ்க்கை பகிர்ந்து கொள்ளுது. திருநெல்வேலியில் ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க. அந்த பாட்டியம்மாவை நான் அறிவேன். 107, 108 வயசு வாழ்ந்தவர்கள், கடவுளுக்கு ஆக வாழ்ந்த ஒரு அருமையான பாட்டியம்மா. ஆராதனையில் ஆயரவர்கள் சொன்னார்கள், சமாதான பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கருத்து வேற்றுமை இருந்தால் நீங்கள் அதை ஒப்புரவாங்க. கருத்து வேற்றுமை இருந்தால் ஒப்புரவாங்க. அவங்க சகோதரன் அந்த சர்ச் தான். அவங்க 2 பேருக்கு ஃப்ரிக்ஷன், 2 பேருக்கும் சண்டை. இவர் ஐயர் சொன்னோன்னே இந்த அம்மா இப்படி எந்திரிச்சு இந்த பக்கம் போனாங்க. அந்த பக்கம் இருக்கிற அவங்க தம்பி சகோதரன் அந்த பக்கம் போனாங்க. 2 பேரும் போய் ஆலயத்துக்கு முன்னால் வெளியில் நின்று ஒப்புரவானாங்க. They became reconciliation. ஒப்புரவாகி திரும்ப ஆலயத்துக்குள்ளாக வந்து then they took the communion. அதுக்கப்புறம் தான் திருப்பந்தியிலே அவர்கள் பங்கு பெற்றார்கள். அருமையானவர்களே, திருப்பந்தி சமாதானம், பீஸ். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சமாதானம் ரொம்ப 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 முக்கியம். சமாதானம் மனுஷனுடைய வாழ்க்கையில் you may have crores and crores and crores, கோடி 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 வச்சுக்கலாங்க. மனுஷனுக்கு வாழ்க்கையில் சமாதானம் மிக 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 முக்கியமானது. சமாதானம் இருந்தால் தான் தூக்கம் வரும். தெரியுங்களா? Do you know that? Only you have peace, you will have a sound sleep. சமாதானம், பசி, இந்த 2 கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். பசி எடுக்கலைன்னா you are weak, you are something wrong. உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா something wrong. இந்த 2 ஒரு பெரிய கிஃப்ட். பசியும் சமாதானமும் ஒரு பெரிய கிஃப்ட். அதனால இந்த ஐக்கியம் மேலான இந்த ஐக்கியம் இருப்பாருல்ல, இது வேர்ல்ட் சர்ச்சஸ் ஆஃப் கவுன்சில். இதுக்கு ஐக்கியம் உண்டு. எந்த ஜாதி, எந்த மதம், எந்த மொழி, எந்த நிறம், எந்த கலாச்சாரம், எந்த நாடு, என்ன பின்னணியமாக இருந்தாலும் சரி, இங்கிருந்து இந்த திருப்பதியில நாம் அங்கத்தினராகி கன்ஃபர்மேஷன் இருந்தால் வேர்ல்டு லெவல் எங்கே போனாலும் இந்த கம்யூனிட்டியில நாம் பங்கு பெறலாம். சமாதான வாழ்க்கை. அருமையானே, இந்த சமாதான வாழ்க்கை அதை நாம் பகிர்ந்து கொள்வோம். இந்த திருப்பந்தியை அனுசரிப்பதற்கு எந்த பிஷப்புக்கும், எந்த ஐயருக்கும், எந்த மெம்பருக்கும் தகுதி கிடையாது. No one has got the right to celebrate this holy communion. இதை ஆசீர்வதிக்க, பிரதிஷ்டிக்க யாரும் தகுதி கிடையாது. கடவுள் நம்மை தகுதிப்படுத்துகிறார். எப்படி? அதில் பங்கு பெறுவதற்கு, அதை அனுசரிப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை. I am unworthy to take part in the holy communion. நான் அந்த திருப்பந்தியில பங்கு பெறுவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல என்று எப்பொழுது ஒருவன் உணர்கிறானோ அப்பொழுதுதான் அவன் தகுதிப்படுத்தப்படுகிறான். அருமையான திருச்சபையின் அங்குகளே, திருப்பந்தியில பங்கு பெறுவதற்கு முன்பு நாம் ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நாங்கள் எங்கள் தகுதியை நம்பி உங்களுடைய பங்கு சேர துணியாமல் தேவனுடைய அளவுக்கு இரக்கத்தை நம்பி செய்கிறோம். உங்களுடைய வயசின் கீழ் துணிக்கைகளை பெருக்கிக்கொள்ள நாங்கள் பார்த்தவர் அல்ல. ஆனால் தேவனை எப்பொழுதும் இரக்கம் செய்கிறது லட்சத்துபடியே மாறாத ஆண்டவராக இருக்கிறீர்கள். ஆகையால் பிரிவுள்ள கர்த்தாவே, ஒரு அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பாவமன்னிப்பை நான் பெற்றுக் கொடுத்து நீர் எங்களுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் என்று சொல்லி அந்த ஜெபத்தை, தாழ்மை பிரவேச ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறோம். அருமையான திருச்சபை நகரத்திலே 3 குறிப்புகளை உங்கள் மத்தியிலே நான் சுருக்கமாக வைக்க விரும்புகிறேன். Sacrament of unity, Sacrament of unity,
ஐக்கிய பந்தி, சாக்ரமெண்ட் ஆஃப் யூனிட்டி, ஐக்கிய பந்தி. திருவிருந்து ஐக்கியத்தை வலியுறுத்துகிறது, ஐக்கியத்தை வலியுறுத்துகிறது. ஒருமனப்பாட்டு உணர்வுடன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவரும் திருவிருந்திலே பங்கு ஏற்க வேண்டும். ஐக்கிய உணவின் அடையாளமாக சமாதான வாழ்த்துதல் நிகழ்வு நடைபெறுகிறது. ஐக்கியம், fellowship, ஐக்கிய உணவு, ஐக்கிய பந்தி, திருவிருந்து, ஐக்கியம். First we must have the real fellowship, real fellowship. இரண்டாவது sacrament of remembrance, திருவிருந்து நினைவு கூறுதலை வலியுறுத்துகிறது. அருமையான நண்பர்களே, நம்முடைய நாட்டுக்கு, இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வழங்குவதற்காக நம்முடைய நாட்டின் தந்தை என்று அழைக்கப்படுகிற மகாத்மா காந்தி எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அநேகம். அவரை நாம் நினைவு கூறுகிறோம். காந்திஜி அக்டோபர் 2 நாம் நினைவு கூறுகிறோம். அவருடைய மரண நாள் ஜனவரி 30 நாம் நினைவு கூறுகிறோம். அதை ஏன் நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால், அது இல்லைன்னா அவரை நம்ம மறந்துடுவோம். we will forget. மகாத்மா காந்தி நாம் மறந்து போவோம். அப்படி மறக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவருடைய பிறந்த நாள், அவருடைய இறந்த நாள் ரெண்டையும் நாம் நினைவு கூறுகிறோம். இந்த திருப்பந்தியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் தம்முடைய வெளியேற்ற ரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தினார் என்பதை நாம் நினைவு கூறுவதற்காக இந்த திருப்பந்தியிலே நாம் பங்கு பெறுகிறோம். நினைவு கூறுதல் வலியுறுத்தப்படுகிறது. நாம் பாவ மன்னிப்புக்காய், நம்முடைய பாவ மன்னிப்புக்காக ரத்தம் சிந்தி மரித்துரைத்த ஆண்டவரை நினைவு கூர்ந்து திருப்பந்தியில பங்கு பெற வேண்டும். அப்பத்தை கையிலே வாங்கின உடனே, ஆண்டவரே உங்களுடைய சரீரம் எனக்காக, என்னுடைய பாவத்துக்காக கல்வாரி சிலுவையிலே பிற்கப்பட்டது என்பதை நாம் ஒவ்வொரு திருப்பதியும் உணர வேண்டும். ஒவ்வொரு திருப்பதியிலே உணர வேண்டும். அறிஞர்களே, அந்த ரசத்தை நாம் காணப்படும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டது, கல்வாரி சிலுவையிலே இயேசு ரத்தம் சிந்தப்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்று இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஏசாயா 53வது அதிகாரத்தில் அதை குறித்து நாம் அழகாக வாசிக்கிறோம். நமக்காக அவர் பட்ட பாடுகளை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். புதிய உடன்படிக்கை நினைவு கூறுதல், புதிய உடன்படிக்கையை நினைவு கூறுதல். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 22வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். போஜன பண்ணின பின்பு அந்தப்படியே பாத்திரத்தில் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. இட்ஸ் எ நியூ கவெனன்ட், புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. அதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். மூன்றாவது, திருவிருந்து நன்றி உணர்வை வலியுறுத்துகிறது. திருவிருந்து நன்றி உணர்வை வலியுறுத்துகிறது. சாக்ரமெண்ட் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங், சாக்ரமெண்ட் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். அறிஞர்களே, சாக்ரமெண்ட் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் கடவுள் நமக்கு அருளும் ஆசீர்வாதங்களில் தலை சிறந்தது. தலை சிறந்த ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவ மன்னிப்பின் நிச்சயம். பாவ மன்னிப்பின் நிச்சயம் தலை சிறந்த ஆசீர்வாதம், பாவ மன்னிப்பின் நிச்சயம். அருமையானவர்களே, சாத்தான் எப்போதுமே நம்முடைய பாவத்தை திரும்ப திரும்ப நினைவுபடுத்தும். கடவுள் மன்னித்து விடுகிறார். மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அதை மன்னித்து மறந்து விடுகிறேன், கடலின் ஆழத்திலே தள்ளி விடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 103வது சங்கீதத்திலே நாம் மிக அழகாக நாம் வாசிக்கிறோம். அவர் எப்பொழுதும் 103வது சங்கீதம் 1வது வசனம், அவர் எப்பொழுதும் கண்டுகொண்டார் என்றைக்கும் கோபப்படுகிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார்.
நாம் செய்கிற அநியாயம் அக்கிரமம் பாவத்துக்கு தக்கதாக செஞ்சால் நாம் இருக்கவே முடியாது. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. Just because of His mere grace we live in this world. Just because of His mere grace. ஆண்டுடைய கிருபை இல்லைன்னா நாம் இந்த உலகத்தில் not even 1 second we cannot live. ஒரு நிமிஷம் கூட நாம் இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஆண்டுடைய கிருபை நம்மளை அப்படியாக தாங்கி வருகிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அப்போ பயப்படுத்தும் மேல் அவருடைய கிருபியம் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக எங்களுடைய பாவத்தை நம்மை விட்டு விலக்கினார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பின் நிச்சயம். பாவ மன்னிப்பின் நிச்சயம். இதை உணர்ந்து நன்றி உணர்வுடன் பெருமிதத்திலே பங்கு கொள்ள வேண்டும். வாழ்நாள் முழுவதும் நன்றி மிக்கவர்களாய் வாழ வேண்டும். We have to be thankful to God each and every day, every hour, every minute and every second. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு இடைப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆண்டுடைய 2ஆம் வருகையை எதிர்நோக்கி ஆயத்த நிலையிலே நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். 4வதாக ஒப்புரவின் அடையாளம், sacrament of reconciliation. Sacrament of reconciliation. ஒவ்வொரு முறை அப்பத்தை உண்ணும் போதும் திராட்சத்தை பானம் பண்ணும் போதும் கடவுள் தம்மோடு ஒப்புரவாக்கிக் கொள்ளுகிறார். கடவுள் நம்மோடு கூட ஒப்புரவாக்கிக் கொள்ளுகிறார். In every communion service, God is reconciled with everyone else. அதை நாம் விளைவிக் கொள்ள வேண்டும். பொல்லாத உலகம் அதனால எப்படி நம்ம சுத்தம் பண்ணி தான் வைக்கிறோம். காலையில் அந்த வெஸ்ட்டுக்கு போனோம். அவர் வெள்ளிக்கிழமை அங்கே உட்கார்ந்து ஐயர் வந்து 2 நாள் பூட்டி தான் இருந்துச்சு. பட் இப்போ காலையில் போனோடனே அதில் அவ்வளோ டஸ்ட்டு, அது டஸ்ட்டு படிச்சு திரும்ப அவர் கோயிலுக்குள்ளே அதை தொடச்சி. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் இந்த பாவம் என்கிற காரியம் நம்மை அறியாமல் நமக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது. பொல்லாத உலகத்தில் டஸ்ட் கரைபடிவதை போல சாத்தான் எவனை விழுங்கலாம் என்று நம்மை வகை தேடி கொண்டிருக்கிறார். அதனாலே இந்த பாவம் வந்துருந்தார் உலகத்தில். இட்ஸ் வெரி காமன். அதில் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கிறோம். ரெகன்சிலியேஷன், கடவுளுக்கும் நமக்கும் நல்ல உறவு. அருமையாக சிலுவையினுடைய அடையாளமே அதான். மேலிருந்து கீழே வெர்டிக்கல். அது எதுக்கு கேட்டா கடவுளுக்கும் நமக்குள்ள உறவு எப்போதும் சரியா இருக்கும். ஹாரிசான்டல் குறுக்கே இருக்கிற அந்த மரம் நமக்கும் சக மனிதனுக்கும் உள்ள உறவை அது நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தும். நம்முடைய உறவு கடவுளுக்கும் நமக்கும் நல்ல உறவு இருக்கணும். நமக்கும் சக மனிதர்களுக்கும் நல்ல உறவு இருக்க வேண்டும். அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒப்புரவின் அடையாளம் அதுதான். ஒப்புரவின் அடையாளம் அதுதான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மன்னிப்பு, மன்னிப்பு. அஞ்ஞானங்களே, ஆண்டவராகிய சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகள முதல் வார்த்தை மன்னிப்பை குறித்து தான் பேசுகிறார். பிதாவே, இவர்களை மன்னிப்பு. தாங்கள் செய்கிறது இல்லதென்று அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். தாங்கள் செய்கிறது இல்லதென்று அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். இன்றைக்கு வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது இப்படியாக வாசித்தோம். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பெயர் உன் சகோதரத்தின் குறை உண்டென்று அங்கே நினைவு உருவாகி அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அங்கே ரெகன்சிலியேஷன், சகோதரத்தில் ஒப்புரவாகிட்டு அப்புறம் வந்து காணிக்கை செலுத்து. அப்போதான் அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படும். அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படும். அந்த காணிக்கை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் நம்ம முதல் ஒப்புரவாக. அருமையானே, நோ ஒன் கேன் டிஸ்ட்ராய் அயர்ன். இரும்பு இருப்பார்ல, இரும்பை யாராலையும் அழிக்க முடியாது. No one can destroy iron, but its own rust can
to you. அந்த இரும்பில் இருக்கிற துரு அதை அடிச்சு தின்னு நாசமாக்கி ஒன்றும் இல்லாத பண்ணிவிடும் அந்த துரும்பு. லைக்வைஸ் அருமையானே, no one can destroy us. நம்ம ஒருத்தரும் அழிக்க முடியாது. But our own mindset can. Only our thoughts can change us. நம்மளுக்குள்ள இருக்கிற மைண்ட் செட், நம்மளுடைய இருக்கிற அந்த எண்ணம் அதை மாற்றும். சங்கீத நீதிமன்ற புஸ்தகத்தில் 18வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை ருசிப்பார்கள். நல்ல எண்ணங்கள் எப்போதும் மனுஷனை வாழ்க்கிறது. யூ மஸ்ட் ஹேவ் எ வெரி குட் தாட். நல்ல எண்ணங்கள் உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய வாழ்க்கையில் இடம் பெற வேண்டும். அருமையானே, இந்த மன்னிக்கிறது இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை. கோயம்புத்தூர், நான் கோயம்புத்தூரை சேர்ந்தேன். கோயம்புத்தூரில் இந்த அவனாசிபூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லட்சுமி மில்ஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து நீலாம்பூர் வரைக்கும் 2 சைடும் ஒருத்தருக்கு சொந்தமான இடம். பிஎஸ்ஜி அவங்களுக்கு சொந்தமான இடம் 2 பக்கம் நீலாம்பூர் வரைக்கும் கோடிக்கணக்கான சொத்துக்கள், கோடி 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 கணக்கான சொத்து. சந்திரகாந்தி அம்மா தான் அந்த அம்மா ஓனர், அந்த தாய். ஆனால் சகோதரர்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா சண்டை. ஒருத்தனுக்கு ஜாஸ்தி ஆகி போச்சு, ஒருத்தனுக்கு சொத்து கம்மியாகி போச்சு. இதனால ஒருத்தர் கேஸ் போட்டு அந்த அம்மா 90 வயசில் கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தணும். சந்திரகாந்தி அம்மாவை கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தணும். அருமையான திருச்சியில் மன்னிக்கிற காரணம். அதே இடத்துல குப்பசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது. அதில் நான் இமேஜின் சின்ன அந்த 80 இன்னைக்கு 1980s அப்போது அந்த இடம் பெரிய ப்ராமினன்ட் பிளேஸ். அந்த இடத்துல அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் சண்டை, வீட்டு சண்டை. அந்த வீடு எனக்கு வரணும், அண்ணனுக்கு போகக்கூடாது. அருமையானே, சண்டை போட்டாங்க. வந்தால் எனக்கு ஒத்துழைப்பு கவர்மெண்ட் போடும். கடைசி வரைக்கும் அவங்க என்ஜாய் பண்ணவே இல்லைங்க. அந்த அம்மாவும் செத்து போனாங்க, அந்த ஐயாவும் செத்து போனாங்க. அருமையானவர்களே, எவ்வளோ ஆசீர்வாதம், எவ்வளோ ஆசீர்வாதம். மன்னிக்கின்ற சுபாவம் வேண்டும். சூலூரில் நாங்கள் ஒரு பணியாற்றின நாட்களில் பாலச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார். அவங்க அம்மா இறந்தாங்க, சூலூரில் இறந்தாங்க. 40வது நாள் மதுரையில் வச்சாங்க. 40வது நாள் மதுரைக்கு போனப்போ அவங்க அப்பா அந்த 40வது நாள் இறந்து போனார். இவன் பாலச்சந்திரன் வந்து மூத்த சகோதரர். he was the eldest son. 4 பிரதர்ஸ். இவர் அப்பவே ப்ராப்பர்ட்டி எல்லாம் பிரித்தார். ப்ராப்பர்ட்டி பொத்து எல்லாத்தையும் பிரித்து 4 மூலையில் வச்சார். 4 மூலையில் வச்சுட்டு கடைசி தங்கிட்டே இதில் உனக்கு ப்ரையாரிட்டி இருக்கணும். அது இருக்கும். அடுத்ததுன்னு 2வது, 3வது அது வேறு அடையும். 4வது நான் 3 பேர் விட்டதை அவர் எடுத்துட்டார். இன்னைக்கும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் அவர் அங்கே வாடுகிறார் என்பதை நான் அறிவேன். இன்னொருத்தர் டிஎஸ்பி செல்வின்னு ஒருத்தர் மதுரை இருக்கார், எனக்கு தெரியும். அவருக்கு நிறைய சொத்து சகோதரிக்கெல்லாம் கொடுத்தார். எனக்கு ஒரு சொத்து வேண்டாம், நீங்கள் வச்சுங்கன்னு சொல்லி அவர் விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பது இல்லை. விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவது கிடையாது, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பது கிடையாது. அருமையான திருச்செங்கி நகரத்திலே கோயம்புத்தூரில் ஒரு சகோதரனை நான் அறிவேன். அவருடைய பேத்தி, அவர் கலெக்டர் இருந்தவர், கலெக்டருடைய பேத்தி. வெறும் அருமையான குடும்பம், நல்ல சொத்தெல்லாம் உண்டு. கல்யாணம் ஆகி இந்த மாப்பிள்ளை வேற ஒரு ஊர் இருந்தார், அவர் இங்கே வரமாட்டேன்ட்டார். இந்த பொண்ணு வந்து காலேஜில் லெக்சர், ஒரு ப்ரைவேட் காலேஜில் லெக்சர். அவர் கோர்ட் கேஸ் போட்டார், வரல அப்படி இப்படின்னு சொல்லி. கோர்ட் கேஸ் நடந்துட்டு தான் இருந்துச்சுங்க. அவர் அந்த அம்மாவுக்கும் வருவாங்க. இந்த பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, விடாது. பட் ஷி ஹேட் லாட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அந்த பொண்ணுக்கு நிறைய வீடு உண்டு,
சூலூர் உண்டு, கோயம்புத்தூர் உண்டு. அந்த பொண்ணு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சு. ஆனால் அவங்க குடும்பத்தாரெலாம் என்ன சொன்னாங்க, நீ கேஸ் ஆடு, நீ விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யாருக்கும் சொல்லலைங்க. 2 பிள்ளைங்க, 2 பசங்க. ஒரு நாள் அவள் புறப்பட்டா, டிக்கெட் புக் பண்ணா, மகன் இருக்குது, ஹஸ்பண்ட் இருக்கிறது, கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இவன் என்ன பண்ணா, 2 பிள்ளைகளோட புறப்பட்டு நேராக கணவன் வீட்டில் போய் சேரலாம். இன்னைக்கு ஈவன் டுடே they live and lead a very good happy life. Very good happy life. அதனால மன்னிக்க பழகுங்கள். You must learn to forgive. You must learn to forgive. மரியா உபதேசியால் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்தார். நம்முடைய பாடல் புத்தகத்தில் அநேக பாடல்கள் எழுதியிருக்கிறார். சுந்தர பரமதேவன் கீர்த்தனை, பழைய கீர்த்தனை 98, புதிய கீர்த்தனை 86. அந்த பாட்டு தெரியும். இன்னொரு முக்கியமான பாட்டு எழுதியிருக்கார் மரியா உபதேசம். என்னன்னு தெரியுங்களா? கர்த்தரின் பந்திகா. இப்போது பெரிய கீர்த்தனை 255வது கீர்த்தனை கர்த்தரின் பந்திகா. பழைய கீர்த்தனை 306வது கீர்த்தனை கர்த்தரின் பந்திகா. அன்னைக்கு அவர் சிலுவை யுத்தத்தில் பணியாற்றினார். 7000 மண்ணில் பணியாற்றி அங்கே தான் இறந்து அவர் அங்கே தான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். மரியா உபதேசியா. ஒரு நாள் திருப்பதி அந்த சபையின் மூப்பர் ஒருவருக்கும் இவருக்கும் மனஸ்தாபம். இவருக்கு மனசு குத்துது. திருப்பதியில் பங்கு பெறுவதற்கு நான் எப்படி இவர்கிட்ட எனக்கு சமாதானம் இல்லையே சொல்லி ரொம்ப கஷ்டத்தோடு, வேதனையோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு கூட இருந்தார். அன்னைக்கு காலையில் திருப்பதிக்கு போனார். ஆனால் அவருக்கு மனசு சமாதானம் இல்லை. அந்த மூப்பர் வீட்டுக்கு போனார். அவர் இவர் மேலே ரொம்ப கோபம், மரியா உபதேசர் மேலே மிகுந்த கோபம். ஆனால் அவர் அங்கே அவர் வீட்டுக்கு போய் அந்த பாட்டு பாடினார். வயலின் எடுத்து போய் இந்த பாட்டை பாடினார். கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா என்ற பாடலை அவர் பாடினார். ஒப்புரவு ஆனார் என்று சொல்லி நாம் இங்கே பார்த்தோம். அங்கே போய் அவர் ஒப்புரவு ஆனார். அருமையானே, மன்னிக்க பழகு. யாரா இருந்தாலும் சரி, நீங்க மன்னிக்க பழகு. உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வரும். உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வரும், சமாதானம் வரும். மன்னிக்க பழகு. கர்த்தரின் பந்திகா. இன்றைக்கு நாம் அந்த பந்தியை அனுசரிக்க போகிறோம். கர்த்தரின் பந்தியை நாம் அனுசரிக்க போகிறோம். அருமையானே, கசப்பு, வெறுப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதோடு கூட நாம் அதில் பங்கு பெறுவோம். ஏன்னால் அது there is no meaning in it. அதில் அர்த்தமற்ற ஒரு திருப்பந்தியாக மன்னிக்கின்ற சுபாவம். அப்போ தான் ஆண்டவரோடு கூட நாம் ஒப்புரவு ஆகும். அந்த உணர்வோடு கூட நாம் இந்த நாளில் பங்கு பெறுவோம். ஏன்னால் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் அதிகமாக அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜெபத்தோடு கூட முடிக்கும். ஜெபம் செய்யும். எங்களை நேசிக்க நல்லதாவே, இந்த அறிஞர் நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கேட்டு சத்திய சொல்லிக்காக நன்றி. ஒரு காலையில் கேட்டு மற்றொரு காலையில் கேட்டவர்களாக நீங்கள் வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதம், பாதுகாப்பு இந்த திருப்பதியை ஆழ்ந்த உணர்ந்த மக்களாக நாங்கள் ஒரு பங்குகளை மீட்ட நாமத்தில்